ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைனோசர் அட்வென்ச்சர் வித் ஆரு மீனு அண்ட் குட்டு எபிசோட் நம்பர் 8 பாருங்க. ஆருவும் மீனுவும் குட்டுவும் எங்க வந்திருக்காங்கன்னு. டைனோசர் உலகத்துல ஒரு பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த இடமே ரொம்ப பிரகாசமா சந்தோஷமா இருந்துச்சு. பல விதமான டைனோசர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம ஃப்ரோண்டோசரஸ் நண்பர்கள் தன்னோட நீண்ட கழுத்தை ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடினாங்க. ட்ரைசராட்டப்ஸ்கள் சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் பழங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த சூழல் முழுக்க அன்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆருவும் மீனுவும் ஆச்சரியமா எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சாங்க. டைனோசர்களும் சத்தமா ஆனா சந்தோஷமா பாட்டு பாடினாங்க. குட்டுவோ தன்னோட சின்ன சத்தத்துல அவங்க கூட சேர்ந்து பாடுச்சு. எல்லாரும் ஒன்னா சிரிச்சு விளையாடி ரொம்ப சந்தோஷமா அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க. சந்தோஷம் நிறைந்த அந்த இடத்துல எப்பவுமே ஒரு குறும்புக்கார கூட்டம் இருக்கும் இல்லையா? ஆமா, நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, அந்த 3 வெலோசிராப்டர்கள் திருவிழா நடக்கிற இடத்துக்கு மெதுவா ஓடி ஓடி வந்தாங்க. அந்த ராப்டர்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பிடிக்கல. அதனால அவங்க குறும்பு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு ராப்டர் எல்லாரும் சாப்பிட வச்சிருந்த பழங்களை மெதுவா தள்ளி விட்டுடுச்சு. இன்னொரு ராப்டர் சின்னதா டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு டைனோசரை தடுக்கி விழ வச்சுச்சு. அதுக்கு பதிலா ஒரு பெரிய சத்தமான தொந்தரவு பண்ற மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்புச்சு. ராப்டர்கள் இப்படி தொந்தரவு செஞ்சதும் சந்தோஷமா இருந்த நல்ல டைனோசர்களோட முகத்திலையும் சோகம் வந்துச்சு. பாட்டும் டான்ஸும் உடனே நின்று போச்சு. எல்லாரும் பயந்து போய் இவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு ஒருத்தர் பார்த்தாங்க. இந்த சந்தோஷத்தை நாம வீணாக்க கூடாதுன்னு ஆருவும் மீனுவும் முடிவு பண்ணாங்க. அவங்க தைரியமா அந்த ராப்டர்கள் கிட்ட போனாங்க. ராப்டர்கள் அவங்க செஞ்ச குறும்பு வேலையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீனு வேகமா தரையில சிந்தி கிடந்த பழங்களை காட்டி அப்புறம் சோகமா நின்றுட்டு இருந்த டைனோசர்களை பார்த்தா இவங்க எல்லாரும் சந்தோஷமா பார்க்கறது தான் சரின்னு சொல்ற மாதிரி செய்கை செஞ்சான். மற்றவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம குட்டு பேரட்டும் சும்மா இல்லை. அது சத்தம் போட்டு அந்த ராப்டர்களை பார்த்து நீங்க செய்யறது மரியாதை இல்லாத வேலைன்னு சொல்ற மாதிரி திட்டுச்சு. அப்புறம் அது வேகமா அந்த டைனோசர் கூட்டத்துக்கு போய் மறுபடியும் டான்ஸ் ஆட சொல்லி அழைச்சிச்சு. ஆறு ஒரு பெரிய தலைவன் மாதிரி மெதுவா கைத்தட்டி ஒரு இசை போட ஆரம்பிச்சா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடலாம்னு அவன் சொல்ற மாதிரி இருந்துச்சு. மெதுவா சோகமா இருந்த டைனோசர்கள் மறுபடியும் கைத்தட்டி ஆட ஆரம்பிச்சாங்க. ராப்டர்கள் அவங்களுடைய குறும்புகளை யாரும் ரசிக்கலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் அவங்கள பொருட்படுத்தாம திரும்பவும் திருவிழாவை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. சந்தோஷமான பாட்டையும் டான்ஸையும் பார்த்ததும் ராப்டர்களுக்கும் கொஞ்சம் வெட்கமா இருந்துச்சு. நாமளும் இந்த சந்தோஷத்துல கலந்துக்கலாமேன்னு ராப்டர்கள் யோசிச்சாங்க. மெதுவா அவங்களுடைய குறும்பு வேலையை நிறுத்திக்கிட்டு அந்த சந்தோஷமான இசைக்கு ஏத்த மாதிரி மெல்லமா ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்களும் திருவிழாவை கூட்டத்துல ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. ஆருவும் மீனுவும் அந்த ராப்டர்களை பார்த்து சிரிச்சாங்க. இப்பதான் இந்த திருவிழா முழுமையாயிருக்குன்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. குழந்தைகளா, நாம என்ன இதுல கத்துக்கிட்டோம்? ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு விளையாட்டோ இல்லை ஒரு குழுவோ அங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் மரியாதை கொடுத்தாதான் அதுல உண்மையான சந்தோஷம் இருக்கும். ஒருத்தருடைய சந்தோஷத்தை நாம கெடுக்காம இருந்தாதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆரு மீனு குட்டு அவங்களுடைய கடைசி டைனோசர் சாகசத்துக்கு தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய் குட்டீஸ்.